Hi everyone, this is Priyanka, Salesforce developer at Win4Me. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷெட்யூல்டு ட்ரிகர்ட் ஃப்ளோ. ஸோ ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோனா என்னன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரிகர்ட் ஃப்ளோவை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற டே, டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது டெய்லி ஒன்ஸா ஆர் மந்த்லி ஒன்ஸா ஆர் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா யூஸ் பண்றது தான் ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ. ஸோ நம்மளுக்கு ரெக்கார்ட் ட்ரிகர்ட் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆர் அப்டேட் ஆகிறப்ப ரன் ஆகுறது தான் ரெக்கார்ட் ட்ரிகர்ட் ஃப்ளோ. இதுவே அந்த ட்ரிகர்ட் ஃப்ளோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ற டைம்ல ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா யூஸ் பண்றது தான் ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ. இது நம்ம பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் இதுல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. இந்த ரிக்வயர்மெண்ட் என்ன, இந்த ரிக்வயர்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ரிக்வயர்மெண்ட் என்னன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ ரிமைண்டர். ஸோ த சூப்பர் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் கம்பெனி வாண்ட்ஸ் டு சென்ட் ஆட்டோமேட்டட் ரிமைண்டர்ஸ் டு கஸ்டமர்ஸ் டு ரிவ்யூ த ப்ராடக்ட்ஸ் தே ரீசென்ட்லி பர்ச்சேஸ்ட். ஸோ சூப்பர் ஃபர்னிச்சர் கம்பெனி அவங்க கஸ்டமர்ஸுக்கு ஒரு ரிமைண்டர்ஸ் அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. என்னதுக்குன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூஸ் கஸ்டமர்ஸ் கொடுக்க சொல்லி. கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து 7 days கழிச்சு இந்த ரிமைண்டர் போகணும் கஸ்டமருக்கு. இதுதான் ரிக்வயர்மெண்ட். ஸோ இதுக்கு ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ எந்த மாதிரி யூஸ் பண்ணுது அப்படிங்கறத சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க்ல பார்க்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ் லாகின் பண்ணிட்டு செட்டப்ல ஃப்ளோஸ்ன்னு கிளிக் பண்ணோம்னா தென் நியூ ஃப்ளோ கிளிக் பண்ணிட்டு இதுல நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதுல நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ. ஸோ இதுல எடுத்ததுமே நம்மளுக்கு காட்டுறது ஸ்டார்ட் டேட் அண்ட் டைம் தான். ஸோ இது ஷெட்யூல் ஃப்ளோ அப்படிங்கறதால எந்த டைம்ல ஷெட்யூல் பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கேக்குது. அண்ட் இதுல நம்ம இப்போ டேட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபியூச்சர் டேட் தான் கொடுக்க முடியும். பாஸ்ட் டேட்டையோ டைமையோ கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா அது ரன் ஆகாது. இது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ நம்ம ஃபியூச்சர் டேட் தான் கொடுக்கணும். ஒரு 6 o'clock கொடுக்கும். இது ஒன்ஸா, டெய்லியா, வீக்லியா நமக்கு எப்படி ரன் ஆகணுமோ அதை பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ரன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோவை சேவ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுக்கலாம். ப்ராடக்ட் ரிவ்யூ. இது எந்த எலிமெண்ட்டுமே இல்லாததால நமக்கு காட்டுது. ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எரர்ஸ் வராது. இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ எடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இது எந்த ஆப்ஜெக்ட்ல ரன் ஆகுது அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு ரிக்வயர்மெண்டா இருந்தாலுமே நம்ம கிட்ட ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு ஃப்ளோவா இருக்கட்டும், ஒரு அபெக்ஸ் எதுவா இருந்தாலுமே ஒரு பேசிக்கா ரிட்டன் ஃபார்மேட்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச் இருக்கணும். இதுல என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா இப்போ ஒரு ரிக்வயர்மெண்ட் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு நம்மளுக்கு கஸ்டம் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபீல்ட்ஸ் பேசிக்கா நம்மளுக்கு தேவைப்படும். என்னென்ன மாதிரி ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது அண்ட் கஸ்டம் லேபிள்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா, அதுக்கு தேவையான ஃபீல்டு இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுல பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் யூஸ் ஆக போறது ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். பிகாஸ் ஆர்டர்ல தானே கஸ்டமர்ஸ் உடைய ஆர்டர் லிஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணிருப்போம். இது ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் தான். இதுல நம்மளுக்கு யூஸ் ஆகுற ஃபீல்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பிக் லிஸ்ட் இருக்கு. இதுலதான் நம்ம ப்ராடக்ட்ஸ் டெலிவர் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்றோம். அண்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது கஸ்டமருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ். ஸோ இது ஒரு லுக் ஆஃப் ஃபீல்டா இருக்கு ஆர்டர்ல. அண்ட் ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் அப்படிங்கிற ஃபீல்டு ஒரு செக் பாக்ஸ். ஸோ இதுலதான் ஒன்ஸ் ரிமைண்டர் அனுப்புனதுக்கு அப்புறமா இந்த செக் பாக்ஸை நம்ம ட்ரூ பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அதே கஸ்டமருக்கு இன்னொரு தடவை நம்ம ரிமைண்டர் அனுப்ப மாட்டோம். ஸோ அதுக்காக இந்த ஃபீல்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் பர்ச்சேஸ் டேட் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கிறது தெரிஞ்சாதான் அதுல இருந்து 7 days கழிச்சு நம்மளால ரிவ்யூ ரிமைண்டர் அனுப்ப முடியும். ஸோ இந்த 4 ஃபீல்ட்ஸுமே நம்மளுக்கு இந்த ரிக்வயர்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு தேவைப்படுது. இது ஆல்ரெடி நம்ம பிசினஸ் கேஸ்ல கிரியேட் ஆகி இருந்திருக்கலாம், இல்ல அப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறதா இருக்கலாம். பட் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்ம இருக்குதா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம புதுசா கிரியேட் பண்றதா கூட இருக்கும். ஸோ அது ரிக்வயர்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம பண்ணிக்கணும். அண்ட் அப்ரோச் பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு எந்த கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் டெலிவர் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் கெட் ஆர்டர்ஸ் வேர். அதுக்கு முன்னாடி என்னன்னா கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து 7 days கழிச்சு நம்ம ரிமைண்டர் அனுப்பணும். ஸோ அப்ப எப்படின்னா பர்ச்சேஸ் டேட்ல இருந்து ஒன்னு பர்ச்சேஸ் டேட் பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டேட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட் டேட்ல இருந்து -7 days கொடுத்தோம்னா பர்ச்சேஸ் டேட் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இது ரெண்டுல எந்த ஃபார்முலா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் ஃபால்ஸா இருக்கணும். அப்பதான் ஏற்கனவே இப்ப நம்ம ட்ரூ பண்ணியிருந்திருப்போம் ஒன்ஸ் ரிமைண்டர் அனுப்புனதுக்கு அப்புறமா. ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இதுல வராம இருக்கணுங்கிறதுக்காக கஸ்டமர் ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் ஃபால்ஸ் இருக்கணும்ன்ற கண்டிஷன் நம்ம செக் பண்றோம். அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆர் டெலிவர்ட். ஸோ இது ரெண்டுல எது ஒண்ணு இருந்தாலுமே
அவங்க அந்த கஸ்டமருக்கு ஆர்டர் டெலிவர் ஆயிடுச்சு, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று கான்டாக்ட்ல தான் அவங்களோட மெயில் ஐடி, கஸ்டமரோட மெயில் ஐடி நம்மளுக்கு இருக்கும். அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா அந்த கான்டாக்ட் ஃபீல்டு வந்து நல்லா இருக்கக்கூடாது. அதுல ஏதாவது வேல்யூ இருக்கணும். அப்பதான் நம்ம கண்டிப்பா மெயில் அனுப்ப முடியும். நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் வராது ஃப்ளோ ரன் ஆகும் பொழுது. இப்போ நம்ம இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஆர்டரை நம்ம query பண்ண போறோம். தட்ஸ் வாட் get orders where purchase date is equal to current date minus 7 and review reminder sent false, ordered status delivered or completed, contacts not null. இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஆர்டர்ஸை மட்டும் நம்ம எடுக்கிறோம். பிகாஸ் எல்லாருக்கும் நம்ம மெயில் அனுப்ப போறது கிடையாது. அண்ட் அதுக்கு அடுத்தது மெயில் சென்ட் பண்றோம். அதுக்கப்புறமா அந்த ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் ஃபீல்டை ட்ரூன்னு அப்டேட் பண்ணி விட்டுடுறோம். இதுதான் ஒரு சின்ன அப்ரோச் நம்ம ரிக்வயர்மெண்ட்டே எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு. இது நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க்ல பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கெட் ஆர்டர்ஸ், அந்த சாட்டிஸ்ஃபை பண்ற கண்டிஷன்ஸ்குள்ளார ஆர்டர்ஸை நம்ம எடுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தான் நம்ம என்ன மாதிரி ஆர்டர்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிவ்யூ ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ் கொடுத்துப்போம். அதுக்கப்புறமா இப்போ பர்ச்சேஸ் டேட் பார்த்தோம்னா இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா செக் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலா நம்ம என்ன வைக்கலாம்னா கரண்ட் டேட் -7 அப்படிங்கறத ஒரு ஃபார்முலா வேரியபிள நம்ம வச்சுட்டு அந்த ஃபார்முலா வேரியபிளோட ரிட்டர்ன் டைப் டேட்னு வச்சுட்டு அந்த ஃபார்முலா வேரியபிளும் இந்த டேட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்ட் எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி கொடுப்போம். ஆனா அதை வந்து நம்ம இப்ப இங்க கொடுக்க முடியாது டைரக்டா, நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால அந்த டெசிஷன்ல ஆட் பண்ணிப்போம். மிச்ச கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம இங்க கொடுப்போம். இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு, ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் completed, order status equals delivered. இந்த இடத்துல ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆர் டெலிவர்டா இருக்கும். அதனால நம்ம கஸ்டம் லாஜிக் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன வரும் நம்மளுக்கு 1 and 2 or 3ன்னு வரும். ரிவ்யூ ரிமைண்டர் ஃபால்ஸா இருக்கணும் அண்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆர் டெலிவர்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டு ரன் கொடுத்துடணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆர்டர்ஸ் மட்டும் உள்ள வரும். வந்ததுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா எப்படி நம்மளால பர்ச்சேஸ் டேட் ஈக்குவல்ஸ் ஃபார்முலா வேரியபிள் செக் பண்ண முடியாது, அதே மாதிரி நம்மளால கான்டாக்டோட மெயில் ஐடி நாட் நல்னு செக் பண்ண முடியாது. அதனால கான்டாக்ட் இமெயில் நாட் நல் அப்படிங்கிற கண்டிஷனையும் பர்ச்சேஸ் டேட் கண்டிஷனையும் நம்ம டெசிஷன்ல வச்சுக்கலாம். டேட் இஸ் பாஸ்ட் பை 7 days. அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுக்க போறோங்கிறதால இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அங்க ரெக்கார்ட் யூஸ் பண்ணிருக்கிறதால இந்த குளோபல் வேரியபிள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் ரேட்டுங்கிற ஃபீல்ட் ஈக்குவல்ஸ் டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலா வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். ஃபார்முலா அதோட ரிட்டர்ன் டைப் இப்போ நேம் கொடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் டேட் அண்ட் ரிட்டர்ன் டைப் பார்த்த டேட். இதுல என்ன கொடுக்க போறோம்னா ஃப்ளோன்ற குளோபல் வேரியபிள்ஸ்ல கரண்ட் டேட் நம்மளுக்கு கரண்ட் டேட் -7 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடி என்ன டேட் வந்துடும். ஸோ அந்த டேட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம இதை கொடுக்குறோம். செக் சென்டர்ஸ் கொடுத்தோம்னா வேலிட் வந்துருச்சு. ஸோ கரெக்ட் தென் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம அந்த ஆர்டரோட பர்ச்சேஸ் டேட் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு த ஃபார்முலா பர்ச்சேஸ் டேட். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் நம்மளுடைய ரெக்கார்டோடைய கான்டாக்டோட இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நம்ம கான்டாக்ட் நாட் நல்லையும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்கப்புறம் அதோட இமெயில் ஐடி. ஸோ கான்டாக்ட் இஸ் நல் ஃபால்ஸ் இமெயில் இஸ் நல் ஃபால்ஸ். ஸோ டெசிஷன்ல நமக்கு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே தேவையான கண்டிஷன்ஸ்ல கொடுத்தாச்சு ஆர்டர் ஃபில்டர் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா திருப்பி ஃபில்டர் கண்டிஷன்ஸ் என்னவோ அதை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மெயில் சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஆக்ஷன்ல போயிட்டு நம்மளுக்கு சென்ட் இமெயில்னே ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதுல நம்ம பாடியில ஒரு டெம்ப்ளேட் ரிசோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணலாம்னா ஹாய், இதுல வந்து நம்ம என்ன மெயில் அனுப்ப போறோமோ அதோட பாடி இருக்கும். ஸோ ஹாய் கொடுத்துட்டு கஸ்டமர் கான்டாக்ட் கஸ்டமருடைய ஃபர்ஸ்ட் நேம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கான்டாக்ட் லாஸ்ட் நேம் இது கொடுத்துட்டு இங்க வந்து நம்மளுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுக்கலாம். ப்ளீஸ் ப்ரொவைட் த ஃபீட்பேக் ரிவ்யூ ஃபார் தி ப்ராடக்ட் யூ
பர்ச்சேஸ்டு ஆன் நம்ம இதில் பர்ச்சேஸ் டேட்டு கொடுத்துருவோம். ப்ளீஸ் ப்ரொவைட் த ஃபீட்பேக் ரிவ்யூ ஃபார் த ப்ராடக்ட் யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் ஆன். எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்துடும். டன். இப்போ இந்த பாடியில் அந்த டெம்ப்ளேட்ல என்ன கொடுத்தோமோ அது வந்துடும். தென் நம்மளுக்கு ரெசிபியன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ரெக்கார்டில் கான்டாக்டுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில். தென் இந்த ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டட் பாடி கொடுத்தோம்னா தான் நம்ம கொடுத்த டெம்ப்ளேட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதை ட்ரூ கொடுத்துடணும். கொடுத்துட்டு சப்ஜெக்ட் என்னன்னா 9 வரக்கூடிய ப்ராடக்ட் ரிவ்யூ. இப்போ சென்ட் இமெயில் ஆக்ஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்றோம்? ஓகே, இந்த எரர் ஏன் வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு சென்டர் அட்ரஸ் இன்னும் செட் பண்ணாம இருக்கு. பிகாஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் யூசர் ஹேஸ் நோ இமெயில் அட்ரஸ். திஸ் ஃப்ளோ cannot send emails for actions errors for the automated process user on the process automation settings page in setup. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து மெயில் அனுப்ப போறோம் அப்படின்னா சென்டர் இமெயில் செட் பண்ணணும். அது எதுலன்னா ப்ராசஸ் ஆட்டோமேஷன் செட்டிங்ஸ்ல ஃப்ளோல இருந்து அனுப்புறதுக்கு நம்ம செட் பண்ணணும். ஸோ அதை நம்ம செட் பண்ணிட்டு வந்துடும். So in the option, the automated process user. By default, no email set for the automated process user. Even process auto launch will with triggers. Use the email address to send emails for action and errors. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும். கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபை an organization wide email address for the system. இப்போ இதுக்கு வந்து OW ஆர்கனைசேஷன் வைட் இமெயில் அட்ரஸ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இதுல என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதை அங்கே செட் பண்ணணும். ஸோ இதில் ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணிட்டு தான் அங்கே போய் செட் பண்ண முடியும். என்ன ப்ரொஃபைல் அப்படிங்கறத நம்ம இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். அலோ ஆல் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா இதுல எதுன்னு மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மெயினாக சிஸ்டம் அட்மின் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, சிஸ்டம் அட்மின் ஆட்டோமேட்டா இருக்கு. ஸோ இப்போ சிஸ்டம் அட்மின் மட்டும் நம்ம இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ற மாதிரி இப்போ கொடுப்போம். சேவ் கொடுத்துட்டு இப்போ திருப்பி நம்ம ப்ராசஸ் ஆட்டோமேஷன் போயிட்டு ஆர்கனைசேஷன் வைட் அட்ரஸில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மெயில் அட்ரஸை இங்கே ப்ராசஸ் ஆட்டோமேஷன் செட்டிங்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளோக்கு வந்து பாடி கொடுத்துருக்கோம், அட்ரஸ் லிஸ்ட் ரெசிபியன்ட் அட்ரஸ் லிஸ்ட் கொடுத்தாச்சு, இது ட்ரூ கொடுத்தாச்சு, சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ சேவ் பண்ணோம்னா இப்போ சேவ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு அந்த எரர் வராது. இப்போ ஒன்ஸ் இமெயில் சென்ட் இமெயில் ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஃபீல்டை அப்டேட் பண்ணணும். ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் அப்படிங்கிற ஃபீல்டை அப்டேட் பண்ணோம். இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது யூஸ் த ஆர்டர் ரெக்கார்ட் குளோபல் வேரியபிள். பிகாஸ் அந்த எந்த ரெக்கார்ட் நம்ம வந்து இங்கே மெயில் சென்ட் பண்ணுமோ அதே ரெக்கார்டை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்குவோம். இதில் வந்து டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். 6:35 PM கொடுத்துட்டு ஒன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் ஆர்டர் ஆப்ஜெக்டில் ஃபில்டர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ரிவ்யூ ரிமைண்டர் ஃபால்ஸ், ஆர்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆர் டெலிவர்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கான்டாக்ட் இஸ்னல் ஃபால்ஸ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் டேட் ஈக்குவல்ஸ் இந்த ஃபார்முலா ரிசோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். தென் கான்டாக்ட் இமெயில் இஸ்னல் ஃபால்ஸ் இது கொடுத்தாச்சு. தென் சென்ட் இமெயில் ஆக்ஷனில் பாடி நம்ம டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண ரிசோர்ஸை கொடுத்தாச்சு. தென் அட்ரஸ் லிஸ்ட்டில் அந்த கான்டாக்டோட இமெயில் ஐடி, தென் ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டட் பாடி ட்ரூ கொடுத்தாச்சு, சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபீல்டை ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் ஃபீல்டை அப்டேட் பண்ணுறோம். இது கொடுத்துட்டு இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிறது 6:35. இப்போ இந்த ஃப்ளோவை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஷெட்யூல்டு ஜாப்ஸில் ஆட் ஆகிடும். நம்மளோட நெக்ஸ்ட் ஷெட்யூல்டு ரன் வந்து அதில் காமிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம டீபக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இது எதுக்கு ரன் ஃப்ளோ அண்ட் ரோல் பேக் மோட் அப்படின்னாக்கா என்னென்ன சேஞ்சஸ் டீபக் பண்ணும்பொழுது நடந்ததோ அது எல்லாமே இட் கோஸ் பேக் டு ப்ரீவியஸ் ஸ்டேஜ். சாரி, ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்காததால நம்மளுக்கு வந்து இது வந்து செக் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை டீபக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃப்ளோவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டீபக் பண்ணி செக் பண்ணிடுவோம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் டீபக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ டைரெக்டாக ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கள் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா தான் டீபக் பண்ணும்பொழுது ரன் ஆகும். மேட்ச் ஆகலைன்னா ரன் ஆகாது. ஸோ டீபக் கொடுத்துட்டு
இந்த ஆப்ஷன் ரன் ஃப்ளோ இன் ரோல் பேக் மோட் அப்படின்னா இப்போ ரெக்கார்ட்ஸ் ஏதாவது அப்டேட் ஆகுது நம்மளோட ஃப்ளோ மூலியமா அப்படின்னாலும் திருப்பி பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். எந்த சேஞ்சஸையும் டேட்டா பேஸ்ல இது ஏற்படுத்தாது. ஸோ ரன் ஃப்ளோ இன் ரோல் பேக் மோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, இதுவே இந்த ஆப்ஷன் நம்ம அன்செக் பண்ணியிருந்தோம்னா என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாமே இப்போ நம்ம அப்டேட் பண்ற ரிவ்யூ ரிமைண்டர் சென்ட் டேட்டா அது அப்படியே அப்டேட் ஆயிடும். இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா அது அப்டேட் ஆகாது. ஸோ நான் கொடுத்துட்டு ஐ திங்க் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போயிட்டு ஆர்க் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஆர்டர்ஸ்ல ரெக்கார்ட்ஸ் வந்து கான்டாக்ட் வந்து நல்லா இருக்கு, ஸ்டேட்டஸ் எதுவுமே மேட்ச் ஆகல, இதுவும் மேட்ச் ஆகல, அதனால தான் நம்மளுக்கு ரன் ஆகல. இதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நாட் நல் இருக்கு, டெலிவர்டு இருக்கு, தென் டேட் வந்து 7 டேஸ் டிஃபரன்ஸ், இன்னைக்கு 26th. ஸோ கரெக்டாக இதுல இருந்து -7 டேஸ்ன்னு பார்த்தோன்னா 19th வரும். ஸோ அது கரெக்டாக இருக்கு. தென் ரிவ்யூ ரிமைண்டர் ஃபால்ஸ் பண்ணிட்டு இந்த ரெக்கார்டையும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். கான்டாக்ட் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் டெலிவர்டு அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கம்ப்ளீட்டட் கொடுத்து செக் பண்ணுவோம். கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டு தென் ஃபால்ஸாக இருக்கு, டேட்டு 19th. இது ஓகே. இப்போ ஜஸ்ட் நம்ம டீபக் பண்ணி பார்ப்போம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டீபக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இப்போ அந்த ஃப்ளோ வந்து ரன் ஆயிருக்கு, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரெக்கார்டு உள்ள வந்திருக்கு, தென் அந்த நம்ம சூஸ் பண்ணி இந்த ரெக்கார்டு வந்திருக்கு 9th டேட் காட்டுது. கான்டாக்டோட மெயில் ஐடி இது. ஸோ நம்மளுக்கு ஃப்ளோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 ரெக்கார்ட்ஸை வந்து டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். வந்து இப்போ இந்த 2 ரெக்கார்டுமே வந்து டெஸ்ட் கான்டாக்ட் இது கம்ப்ளீட்டாக டெலிவர்டு, இப்போ 2 ரெக்கார்டுமே மேட்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுவோம், பட் அதுக்கு ரன் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து வேற கொடுப்போம். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டுக்கு வந்து ரன் ஆகக்கூடாது, 2 ரெக்கார்டுக்கு ரன் ஆகணும், ஒரு ரெக்கார்டுக்கு ரன் ஆகாது, பிகாஸ் 2 ரெக்கார்டு தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறதால. அண்ட் ஒன் மோர் திங், ஓகே சரி, நம்ம அவங்களுக்கு 35 ஷெட்யூல் பண்ணிக்க 34 ஆகுது. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். இப்போ ஷெட்யூல் ஜாப்ஸில் பார்த்தோம்னா ஆட் ஆகிருந்திருக்கும் ப்ராடக்ட் ரிவ்யூ ரிமைண்டர் வெர்ஷன் 1. இது வந்து நம்மளுக்கு ஆர்க் டைமிங் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்மிட்டட் டைம் அதுபடி காட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ரன் 6:35 PM. ஸோ ரன் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து இங்கே காட்டும். ஓகே 6 AM. ஸோ ஓகே டிஃபால்ட் டைம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது ஐஎஸ்டியில் இல்லை, அதனால தான் நம்மளுக்கு இப்போ ரன் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கே வந்துட்டு ஜிஎம்டி + 5:30 வந்து நம்மளோட டைமிங். ஸோ ஏஷியா கொல்கத்தா, ஐஎஸ்டி ஏஷியா கொல்கத்தா இதுதான் நம்மளோட டைமிங். ஸோ இந்த டைமிங் கொடுத்து நம்ம ஷெட்யூல் பண்ணோன்னா இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதில் என்ன டைம் கொடுத்துருக்கோ அந்த டைம் படி தான் ஷெட்யூல்டு ஃப்ளோ வந்து நம்ம இங்கே ஷெட்யூல் பண்ணும்பொழுது அது வந்து ஒர்க் ஆகும். ஆர்குடைய டிஃபால்ட் டைம் ஜோன் இங்கே வந்துட்டு நம்ம சேவஸ் கொடுத்து past time அப்படிங்கிறதால் this flow cannot run because it has a scheduled start date and time that's in the past. ஸோ பாஸ்டில் ரன் ஆகாதுங்கிறது தான் சொல்லுது. இப்போ வந்து we will give 40 கொடுப்போம். இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே வியூ ஆகிறது வந்து 6:08 AM சப்மிட்டட்னு காட்டுது. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 minutes லேட்டராக கொடுத்துருந்தோம். இப்போ கரண்ட் டைம் 38:40 கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு காட்டுறது தான் அந்த மாதிரி காட்டுது. பட் வந்து நம்மளுக்கு ஆர்க் டிஃபால்ட் டைம் ஜோனில் தான் எடுத்துக்குது. ஏன் அப்படின்னா இப்போ சப்மிட்டட் வந்து 6:08 AM அண்ட் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ரன் பார்த்தீங்கன்னா 2 minutes லேட்டர். ஸோ அதே மாதிரி இங்கே ஐஎஸ்டி படி பார்த்தோம்னா 38க்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அண்ட் 2 minutes லேட்டர் 40 PM. ஸோ இப்போ ரன் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. சப்மிட்டட் 6:08 AM, ஸ்டார்டட்
6:10 AM. ஸோ இது ரன் ஆயிடுச்சு. மெயில்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 மெயில்ஸ் வந்திருக்கணும். ஸோ இப்போ 0 minutes ago 2 மெயில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கான்டாக்ட் என்னவோ அந்த கான்டாக்ட் நேம் வந்திருக்கு, டெஸ்ட் கான்டாக்ட் 1, ப்ளீஸ் ப்ரொவைட் த ஃபீட்பேக் ரிவ்யூ ஃபார் த ப்ராடக்ட். டேட் என்ன கொடுத்தோமோ அந்த டேட் வந்திருக்கு. இப்போ 2 டெஸ்ட் ரெக்கார்ட்லையுமே ஒரே கான்டாக்ட் தான் லிங்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது டெஸ்ட் கான்டாக்ட் 1 வந்திருக்கு. அண்ட் மெயில் ஐடி எப்போ சேமா இருக்கிறதால இந்த மெயில் ஐடிக்கு 2 மெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஷெட்யூல்டு ஃப்ளோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் ஏதாவது ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் அனுப்புகிற மாதிரியான ரிக்குவயர்மெண்ட்ஸும் நம்ம ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இப்போ இதில் நான் காமிச்சேன் இல்லையா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஃப்ளோ இஸ் ஷெட்யூல் டு ரன் ஒன்ஸ் வித் டேட் அண்ட் டைம் தட் ஆல்ரெடி பாஸ் த ஃப்ளோ டஸ் நாட். இப்போ நம்ம வந்து முடிஞ்ச டைம் இதில் இருக்கும் பொழுது நம்ம ஓப்பன் பண்ணப்போ நம்மளுக்கு இதில் அலர்ட் மாதிரி வந்தது இல்லையா, இந்த மாதிரி ஆல்ரெடி பாஸ் டேட் நாட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாஸ் டேட்டில் ரன் ஆகாது. ஸோ நம்ம ஃபியூச்சர் டேட் தான் கொடுக்கணும். இன்னொன்று என்ன, இஃப் யூ delete a scheduled record flow from the scheduled jobs page in setup, all future occurrences of the flow are cancelled to enable future runs, deactivate and reactivate the flow. இப்போனா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஷெட்யூல்டு ஜாப்ஸ்ல காமிச்சிச்சு, இங்க காமிக்குது ஷெட்யூல்டு ஜாப்ஸ்ல. இப்போ நான் ஒன்ஸ் தான் கொடுத்துருக்கிறதால ஒரு வாட்டி ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஷெட்யூல் ரன் இங்க கிடையாது. இதுவே நான் டெய்லி கொடுத்துருந்து நெக்ஸ்ட் ஷெட்யூல் ரன் இங்க இருக்கு, இப்போ நாளைக்கு இதே டைம்க்கு ரன் ஆக போகுது அப்படின்னா, இப்போ நான் இங்க டெலீட் ஆப்ஷன் இருக்கு, இங்க டெலீட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோமா, இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி ஆக்டிவேட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைம் என்னவோ அந்த ஷெட்யூல் ஜாப்ஸ் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். இப்போ ரியல் டைமாக ப்ராஜெக்டில் என்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட் நான் ஒர்க் பண்ணேன்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ். பேமெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா கிரெடிட் கார்டு பேமெண்ட். ஃபார் சம் ப்ராசஸ், ஃபார் சம் சர்வீஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது இப்போ அந்த கிரெடிட் கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, சென்டிங் ரிமைண்டர்ஸ் டு கஸ்டமர்ஸ் 1 month பிஃபோர் கிரெடிட் கார்டு எக்ஸ்பயர் ஸோ தே கேன் எய்தர் சேஞ்ச் த பேமெண்ட் மெத்தட் ஆர் கேன் ரினியூ த கிரெடிட் கார்டு. ஸோ பேமெண்ட் மெத்தட் கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, மந்த்லி ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ், எப்படியான சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது அந்த கிரெடிட் கார்டு இப்போ எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு 1 month முன்னாடியே நம்ம ரிமைண்டர்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி உங்க பேமெண்ட் மெத்தட் கிரெடிட் கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது, ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணுங்க இல்லை ரினியூ பண்ணுங்க சம்திங் நம்ம ரிமைண்டர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதே கிரெடிட் கார்டை ரினியூ பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ரியல் டைம் யூஸ் கேஸா எனக்கு வந்தது. இதுதான் ஸோ ரியல் டைம்ல இப்படிதான் யூஸ் கேசஸ் இருக்கும். இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் அனுப்பக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஷெட்யூல்டு ட்ரிகர்ட் ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா லிமிட்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஸ்டார்ட் டைம் ஃபீல்டு வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் த சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆல்ஸ் டிஃபால்ட்ஸ் டைம் ஜோன். இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இருந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல இருந்தது. ஆக்சுவலா ஆர்க் டிஃபால்ட் டைம் வந்து இதில் தான் இருந்தது. அண்ட் இன்னொன்று, இப்போ நம்ம ஷெட்யூல் ஜாப்ஸ்ல சப்மிட்டட் டைம் இது என்ன காட்டுதுன்னா, இது வந்து யூசர் டைமிங். ஸோ யூசர் டைமிங்ஸ் வந்து ஐஎஸ்டி இல்லை, டிஃப்ரெண்ட் டைமிங்காக இருக்கு. அதனால தான் சப்மிட்டட் டைம் வந்து இதில் காட்டுச்சு. அண்ட் ஷெட்யூல்டு ஃப்ளோ ரன் ஆறதும் இதே டைம்ல தான் ரன் ஆச்சு முன்னாடி. அண்ட் இப்போ வந்து யூசர் டைம் வந்து இந்த டைம்ல இருக்கு, அதனால நம்ம சப்மிட்டட் பை இந்த யூசர் தான். ஸோ அதனால சப்மிட்டட் யூசர் டைமிங் காட்டுது. பட் ஃப்ளோ ரன் ஆகிறது பார்த்தோம்னா ஐஎஸ்டி கன்வெர்ட் ஆகி அந்த ஃப்ளோல நம்ம ஷெட்யூல் பண்ணும்பொழுது ஐஎஸ்டில தான் நம்ம ஷெட்யூல் பண்ணோம். அதுல நமக்கு ரன் ஆகுது. அதனால தான் கரெக்டா அங்க வந்து ஐஎஸ்டில நம்ம 2 minutes லேட்டரா கொடுத்தது இங்க வந்து நம்மளுக்கு காட்டும் பொழுது யூசர் டைமிங்ல வந்து நம்மளுக்கு காட்டுது டிஃப்ரெண்டா. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க் டிஃபால்ட் டைம் ஜோன் படி தான் ஷெட்யூல்டு ஃப்ளோ ரன் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் செகண்ட் பாயிண்ட், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரிகர்ட் ஃப்ளோ இன்டர்வியூஸ் per 24 hours is 250,000 or the number of user licenses multiplied 200 whichever is greater. ஸோ இதுல நம்மளோட சேல்ஸ்ஃபோர்ஸ் ஃப்ளோ இன்டர்வியூஸ் பெர் டே எவ்வளோனா 250,000 யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் இன்ட்டு 200 எது அதிகமா இருக்கோ அதுபடி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். இப்போ ஒரு இன்டர்வியூனா என்னன்னா, இப்போ அந்த ஒரு ஃப்ளோல இருந்து எத்தனை ரெக்கார்டு ரெட்ரைவ் ஆகுதோ, ஒரு ரெக்கார்ட் ரிட்ரீவ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு இன்டர்வியூ மென்ஷன்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 2,50,000 ரெக்கார்ட்ஸ் பெர் டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் சொல்றாங்க. அடுத்தது, இஃப் யூ நீட் அ ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ டு இன்வோக் அபெக்ஸ் கோட், டோன்ட் எனேபிள் த ரிக்வயர்ட் யூசர் ஆக்சஸ் டு அபெக்ஸ் கிளாஸஸ். இது என்னன்னா, இப்போ நம்ம வந்து இன்கேஸ் அபெக்ஸ் கால் பண்றோம், நம்ம ஃப்ளோல சம் ஆட்டோமேஷன்ஸ் வந்து இதுக்கப்புறமா அபெக்ஸ்ல வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் அபெக்ஸ் நம்ம கால் பண்றோம்னா, அப்படி கால் பண்ணும்பொழுது அந்த அபெக்ஸ்க்கு வந்து யூசர் ஆக்சஸ் அந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும்தான், யூசர் ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் அந்த அபெக்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற செட்டிங்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. கொடுத்தோம் அப்படின்னாக்க அது வந்து ரன் ஆகாது. when that release update is activated, schedule trigger does fail when they invoke apex. So அந்த மாதிரி அப்படி யூஸ் பண்ணோம்னா அந்த triggered flow fail ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால require user access to apex class இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து நம்ம enable பண்ணக்கூடாது apex call அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா, a schedule triggered flow can make callouts only after executing a pass element. இது என்னன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட ஏபிஐ கால் நம்ம பண்ண போறோம் சம்திங் அப்படின்ற பட்சத்துல ஒரு பாஸ் எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால் வந்து நடக்கணும். இப்போ நம்ம ஒரு அபெக்ஸ் ஆக்ஷனுக்கு கால் பண்றோம், அந்த அபெக்ஸ் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை கால் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஒரு பாஸ் எலிமெண்ட், இங்க பாஸ்னு ஒரு எலிமெண்ட் இருக்கும், இதை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால ஏபிஐ கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் அடிஷ்னல் ப்ரிப்ரேஷன் லிங்க்ஸ். ஸோ இது போக இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். பட் அது போக இந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீப்பா இன்னும் பெட்டரா இந்த கான்செப்ட் புரியும். ஸோ அதுக்காக இந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஹெல்ப் லிங்க், சோர்ஸ் டாக்குமெண்ட் இதை ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ட்ரையல் ஹெட் லிங்க், தென் என்ன லிமிட்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் கண்டிப்பா எந்த ஒரு இதுவா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும் சேல்ஸ் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல ஒரு அசஸ்மெண்ட் ஆட் பண்ணிருக்கு, இதை நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஷர் நல்லாவே இருக்கும். கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஷெட்யூல் ட்ரிகர்ட் ஃப்ளோ கான்செப்ட். தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் ஷெட்யூல்டு ஃப்ளோ கான்செப்ட். தேங்க்யூ.